ஃபார்மேட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மேட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவில் நியூமராலஜி பற்றி நமக்கு தெரியாத பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மேட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தையுமே ஒரு வித்தியாசமான கோணங்களில் எங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க சார் பதிவுகளாக. அதில் இந்த ஃபார்மேட் நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் சொல்லி தான் நாங்கள் நிறைய பேர் கேள்விப்படுறோம் சார். ஏன்னா நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். ஃபார்மேட் நியூமராலஜி அப்படின்றது நீங்கள் புது அத்தியாயமாக கண்டுபிடிச்சு அதை நிறைய பேர் உலகம் முழுக்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த ஃபார்மேட் நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எது கூட கம்பேர் பண்ணுவீங்க அப்படின்ற விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கணும். கூடவே நிறைய பேருக்கு இருக்க சந்தேகம் என்னென்னா, இன்றைக்கி நிறைய பேர் ஃபார்மேட் நியூமராலஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. அது பிரகாரம் வாழ்க்கையை நகர்த்தி அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் எல்லாத்தையுமே சரி பண்ணி ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சில பேர் நாங்கள் நல்லா தானங்க இருக்கோம், எங்களுக்கு எல்லா விஷயங்களும் நிறைவாக இருக்குது, நாங்கள் ஏன் ஃபார்மேட் நியூமராலஜியை ஃபாலோ பண்ணணும், இல்லை ஃபார்மேட் நியூமராலஜி பிரகாரம் நாங்கள் ஏன் எங்கள் வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பதில் என்னவாக இருக்கும் சார்? கண்டிப்பாக கேட்பாங்க. நாங்கள் நல்லா தானுங்க இருக்கிறோம், எங்களுக்கு எதுக்குங்க, தேவைப்படுறவங்க பார்த்துக்கிட்டோமே, ஒரு பிரச்சனை இல்லை. நாங்கள் 4-5 கார் வச்சுருக்குறோம், வீடு கூட வச்சுருக்கோம், ஏதோ 2-3 ஏதோ வச்சுருக்கோம். எங்கள் ஏழைக்கு ஏற்ற எல்லூர்னு மாதிரி நாங்கள் ஏதோ ஒரு 3-4 வீடு வச்சுருக்கோம். அப்போல்லாம் பேசுகிறவங்க இருக்கிறாங்க. ஏழைக்கு ஏற்ற எல்லூர்னு நீங்கள் 3-4 வீடு வச்சுருக்கேன், 4-5 கார் வச்சுருக்கேன். ஐயா சந்தோஷம், நீங்கள் இன்னும் 4-5 கார் வாங்கிக்கிங்க, இன்னும் 3-4 வீடு கூட வாங்கிக்கிங்க, சந்தோஷம். அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏழை தான். ஏன்னா 20-30 வீடு வச்சுக்கவங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஏழை தானே அப்படி நான் நினச்சிப்பேன், மற்றவங்களும் நினச்சிக்கிட்டோம். ஆனால் என்ன நான் சொல்ல வரேன்னாக்கா, இந்த ஃபார்மேட் நியூமராலஜி எதை போய் நான் கம்பேர் பண்ணுவேன் அப்படின்னாக்கா, ஒரு ஸ்டெபிலைசர் மாதிரி. ஸ்டெபிலைசர் எதுக்குங்க யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இப்போது நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜு இருக்குது, எல்லார் வீட்லையும் ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடே கிடையாது. ஆமாம், அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஃப்ரிட்ஜு இருக்கும்போது எதுக்குங்க ஸ்டெபிலைசரு? ஸ்டெபிலைசர் இருந்தால் தான் ஃப்ரிட்ஜு ஓட போதா? அதெல்லாம் கிடையாது. நீ ஸ்டெபிலைசர் இல்லாமல் கூட ஃப்ரிட்ஜு ஓடும். ஏசி இருக்குது, ஸ்டெபிலைசர் போடணுமா? தேவையில்லை, போடலாம் கூட ஓடும், அதெல்லாம் ஓடும். அதேமாதிரி நியூமராலஜி பார்த்தா தான் மனுஷன் வாழ முடியுமா? அப்படிலாம் கிடையாது. பார்க்கலாம் கூட நல்லா இருக்கும். அது முதல்ல சொன்ன மாதிரி நல்லா தான் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது. அப்போ எதுக்குங்க ஸ்டெபிலைசரு? நல்லா ஓடுற ஏசிக்கும் நல்லா ஓடுற ஃப்ரிட்ஜுக்கு எதுக்குங்க ஸ்டெபிலைசரு? கரண்ட்டுங்கிறது எப்போயுமே ஃப்ளக்சுவேஷன் இருக்க தான் செய்யும். திடீர்னு கரண்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும், திடீர்னு லோவாக ஆயிரும். அதெல்லாம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஏங்க லோவாக ஆயிடுச்சு அப்படிலாம் யாரும் சொல்ல முடியாது. திடீர்னு பார்த்திங்கன்னா வர கரண்ட் டூ ஹை ஆயிரும். இந்த 2 இடத்துல வந்தாலும் என்ன ஒன்று கேட்டிங்கனாக்கா, இந்த ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும்போது இந்த ஸ்டெபிலைசரு அந்த ஃப்ரிட்ஜையே காப்பாற்றும், அந்த ஏசியை காப்பாற்றும். ஃப்ளக்சுவேஷன் கம்மியாக வந்தாலும் சரி, அதிகமாக வந்தாலும் சரி. இல்லைன்னு வச்சுக்கிறீங்களேன், அந்த ஃப்ளக்சுவேஷன் டக்குன்னு போகும்போது டக்குன்னு ஆயிடுச்சுன்னு வைங்களேன். இல்லை எங்களுக்கு வசதி இருக்குது, ஏசி போனால் நாங்கள் இன்னொரு ஏசி வாங்கிடுவோங்க. எத்தனை வாங்குவீங்க? எவ்வளோ நாளைக்கு வாங்குவீங்க? எத்தனை வருஷம் வாங்குவீங்க? அதுவே பெரிய மனோலைஸ்லாகி போயிடும் சார். அப்போது அந்த கரண்ட்டை லோவாக வந்தாலும் ஸ்டெபிலைசர் உள்வாங்கி எவ்வளோ தேவையோ அதை கொடுக்கும். அது ஃப்ரிட்ஜுக்கும் அதான் செய்யும், ஏசிக்கும் அதான் செய்யும். அப்போது ஸ்டெபிலைசர் இல்லைன்னாலும் ஓடுது. ஆனால் எதற்காக பயன்படுத்துகிறோங்கிறத புரிஞ்சிட்டிங்க. மனிதர்களுக்கும் அப்படி தான். நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, ஐயோ சந்தோஷம், நல்லா இருக்கணும் தான் நானும் சொல்கிறேன். இந்த ஸ்டெபிலைசர் மாதிரி நியூமராலஜிங்கிறது பயன்படுத்த வேண்டியது நீங்கள் நல்லாவே கடைசி வரைக்கும் இருக்கணும், வாழ்த்துக்கள். ஆனால் ஸ்டெபிலைசர் எப்படி ஃப்ளக்சுவேஷனுக்கு, கரண்ட்டுனா ஃப்ளக்சுவேஷன், மனிதர்னாக்கா பிரச்சனை அதெல்லாம் வரணும் போகணும். நான் அதை சொல்கிறேன், பிரச்சனையே வராமலே இருக்காது, சந்தோஷமாக இருக்க விட்டுருவாங்களா நாங்கள் அப்படிங்கிற மாதிரி. 365 நாள் நீங்கள் சந்தோஷமாக இருந்துடுவீங்களா? 30 நாள் இருந்துடுவீங்களா? அப்படிங்கிறது பொதுவாக இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. எந்த சூழ்நிலையிலையும் நம்ம இருந்தாலும் சரி, என்ன வசதியில் இருந்தாலும் சரி, எந்த பதவியில் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஏதாவது வந்துக்கிட்டு தான் போகுது. அப்போது நாம் பாட்டு நம்ம வேலை செய்யணும். இந்த பேர் இருந்தால் அதை பார்த்துக்கும். இப்போ ஸ்டெபிலைசர் மட்டும் இருந்தாக்கா, ஸ்டெபிலைசர் உள்ளே என்ன பெரிய மெனக்கிட்டு ஏதாவது ஓட போதா? அது ஓடுது, இது இருக்குது. ஆனால் நம்மளை காப்பாற்றுது பாருங்கள். ஏசியை காப்பாற்றி வச்சிருச்சு, ஃப்ரிட்ஜை காப்பாற்றி வச்சிருச்சு, ஸ்டெபிலைசர் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுற இடத்துலலாம் அதை காப்பாற்றிட்டு இருக்கு.
நியூமராலஜி பேரும் அதுதான். சரிங்க சார், எதெல்லாம் காப்பாற்றுது? அதுக்கு 2த்துக்கும் சொல்லிட்டீங்க, அதை காப்பாற்றுது. ஏங்க மனுஷனுக்கு அதுக்கு ஒரு பிரச்சனை தான், கரண்ட்டுங்கிற ஒரே ஒரு பிரச்சனை தான். மனுஷனுக்கு ஒரு பிரச்சனையாங்க 100 பிரச்சனை இருக்கு. கவுண்டே பண்ண முடியாது. ம். ஒரு ஃப்ரிட்ஜுக்கு கரண்ட்டு, ம். ஒரு ஏசிக்கு கரண்ட், அவ்வளோதான். அவங்களுக்கு தேவை கரண்ட்டு தான். அதுக்கு ஸ்டெபிலைசர் போட்டாக்கா கரண்ட்டு ஃப்ளெக்சுவேஷன் சொல்லிட்டு ஒரே கதையில் முடிச்சிட்டோம். ஆனால் அது இல்லாமல் மட்டும் இருந்து பார்ப்போமே நாமும். நம்ம இருக்க முடியுமா வெயிலுக்கு? வாய்ப்பே இல்லைங்க. அதான். அப்போது அதுக்கு ஒன்று தான். மனுஷனுக்கு 100 இல்லைங்க, 1000 பிரச்சனைங்க. ஏன்னா டெய்லி 4 பிரச்சனை வருதுங்க. மாதம் 120 பிரச்சனைங்க. வருஷம் கணக்கு போட்டுக்குங்க அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாத்துக்கும் தான். இதுக்கு நம்ம வந்து நம்ம இந்த இதில் இருக்கோம், அதில் இருக்கோம், எதில் இருந்தாலும் விடுறது இல்லை. அது மாதிரி அப்போ அந்த பேர் வந்து ஸ்டெபிலைசர் மாதிரி நம்ம பிரச்சனைகளை அது சால்வ் பண்ணிக்குது. வந்தால் வந்துட்டு போட்டுங்க. என் பேர்லாம் நியூமராலஜி இருக்குது, அது பார்த்துக்குவோம். நீ சொல்லவில்லைன்னு அது பார்த்துக்கும். அதுக்காகவாது உங்கள் பேர் நியூமராலஜி படி இருந்தே ஆகணும். ஏன்னா பிரச்சனைகள் என்பது வந்து கொண்டே தான் இருக்கும். வராமல் எது இருக்குது, வராமல் யார் இருக்கிறா, வராமல் எப்போ நம்மளை இருக்க விட்டாங்க, யாரும் விடுறதில்லை. அப்போ அதுக்கு தான் அந்த பேர். அப்போ ஸ்டெபிலைசர் போன்றது தான் நம்ம ஃபார்மட் நியூமராலஜி. உங்களை எல்லா சூழ்நிலையிலையும், எல்லா சிச்சுவேஷன்லேயும், எல்லா காலத்திலையும் அது உங்களை ஸ்டெபிலைசர் போன்று காப்பாற்றும். அதற்காகத்தான் எது எதுன்னு இப்போ கூட கேட்டுக்கலாம். இன்னொரு கேள்வி நீங்களும் கேட்டுக்கலாம், சார் எது எதெல்லாம் காப்பாற்றும்? ஆமாம் சார். ஏன்னா வந்து ஸ்டெப்லைசர் போட்டால் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜு, டிவி இந்த மாதிரி 3 பொருள் இருக்குது, அது காப்பாற்றும். வாழ்க்கையில் எங்களுக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணும்பொழுது எது எதெல்லாம் இந்த பிரச்சனையிலேருந்தெல்லாம் பாதுகாக்கணும்னு ஒரு லிஸ்ட்டு சொல்லிட்டிங்கன்னா நாங்களும் அப்பாடா அப்படின்ற மாதிரி இருப்போம். அதை தான் நானே கேட்டேன். லிஸ்ட்டுன்னு என்ன நாங்கள் லிஸ்ட்டு போடுறது? சில பேருக்கு சாப்பிட்ற சாப்பாடே பிரச்சனை. கரெக்டு. சில பேருக்கு சாப்பாடே இல்லைன்னு பிரச்சனை உண்டு. சில பேருக்கு சாப்பிட முடியலன்னு பிரச்சனை. என்ன சொல்கிறீங்க? சில பேர் எல்லாம் இருக்குதுங்க, காசு தாங்க வரல. ஐயா அதுதாங்க வரணும் முதல்ல. அப்போது உங்கள் தேவை, உங்களுக்கு என்னென்னா தேவைகள், அது நிறைய போட்ட தேவைகள் தானே, குளிரில் போடுறது தானே தேவைகள், அதெல்லாம் அது காப்பாற்றும். நம்ம பேரை மாற்றிட்டோங்க, நான் வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கணுங்க, என் கேரியர் நல்லா இருக்கணுங்க அப்படின்பீங்க. நீங்கள் கெரியருக்கு மட்டும்தான் கேட்டீங்க. ஆனால் நியூமராலஜி, உங்கள் ஃபார்மல் நியூமராலஜி உங்களுக்கு வந்துட்டதுக்கப்புறம் கெரியர் மட்டும்தான் அதுக்கு பாதுகாக்கும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. கெரியரையும் தாண்டி உங்களுக்குள் வரக்கூடிய 1000 பிரச்சனைகளையும் இந்த ஃபார்மல் நியூமராலஜி உங்களை காப்பாற்றும். அது என்னென்னாக்கா லிஸ்ட்டு அவங்கவுங்களுக்கு வர பிரச்சனை என்னென்னு சொல்கிறது. இப்போ நான் ஒரு 10 சொல்கிறேன்னு வைங்களேன், 20 சொல்கிறேன். சார் உலகத்தில் இவ்வளோ தானே சார் பிரச்சனை, அதை தான் முதல்ல சாப்பாடு இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அடுத்து பிஸ்னஸ் சொல்ல போகிறீங்க, எல்லாமே அதுக்குள்ளே அடங்கிடும். நம்ம தேவைகள் 1 2 தான் இருக்கும். ஆனால் தேவைகள் நமக்கு தெரியாமல் வரவங்க கேட்காததும். அப்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை 1000 இருக்கும். எப்படி பிரச்சனை 1000 வருதோ தேவைகள் 1000 இருக்கும். கண்டிப்பாக. அது எல்லாத்தையுமே சார்ட்ரைட் பண்ணக்கூடிய பவர் தான் அந்த ஸ்டெபிலைசர் பவர்ன்றது தான் நம்ம ஃபார்மட் நியூமராலஜி. ஸோ அதனால் வந்துட்டு எதுக்காக பேரை மாற்றணும், எதுக்காக நான் பேரை கரெக்டாக வைக்கணும், எதுக்காக அப்படின்னாக்கா, இப்போ பாருங்கள், நான் ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி பேர் கொடுப்பேன். அதை எழுதும்போது அந்த குழந்தைக்கு வந்துட்டு நீ வந்துட்டு உன்னுடைய ஃபியூச்சர் வந்துட்டு குழந்தைக்கு சொல்கிறேன். ஃபியூச்சர் வந்துட்டு உனக்கு வந்துட்டு நீ டாக்டரை படிப்பாய் எழுதிடுவேன். யுவர் ஃபியூச்சர் எஜுகேஷன் மெடிசன். ஒரு 25-26 வருஷம் கழிச்சு வருவாங்க, ஐயா கிளினிக்கு பேர் வைன்னுவாங்க. உங்களை எங்கேயோ பார்த்துக்கிறேன்னாரு, இவன் குழந்தையாக இருக்கும்போது உங்களுக்கு பேர் வச்ச, அப்போ பேப்பர் எடுத்து வருவாங்க, நீங்கள் அப்போவே எழுதியிருக்கிறீங்க, மெடிசன் எழுதிட்டீங்க, பையன் டாக்டர்லாம் முடிச்சிருச்சு, இப்போ அது கிளினிக் வைக்க போகுது, முடிச்சு 2 வருஷம் ஆகுது, இப்போ கிளினிக் வைக்க போகுது, சந்தோஷம். அப்போ நீங்கள் பிறந்த தேதிக்கு அது மெடிக்கலில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னு முன்கூட்டி சொல்லிட்டோம், அது நடக்குது. அப்போ அந்த பேர் உங்களை கரெக்டாக கூட்டிகிட்டு போகுதுன்னு அர்த்தம். நம்ம தேவைகள் 1000 இருக்கும். அந்த 1000 தேவையும் இன்றைக்கி எதிர்பார்ப்போம். எப்படி நடக்கும்? எதை எப்போ கொடுக்கணுமோ அது கரெக்டாக கொடுக்கும், எதை எப்போ நடத்தணுமோ அது கரெக்டாக நடத்தணும், எப்போ நடத்தி கொண்டு போகணுமோ அந்த உங்கள் ஃபார்மல் நியூமராலஜி உங்களை நடத்தி கரெக்டாக கொண்டு போவோம். கரெக்டாக கொண்டு போய் கரெக்டாக அதை அழைச்சிட்டு போவோம். கவலைப்படாது. கப்பல் உங்ககிட்ட இருந்தால் பத்தாது, அதுக்கு நல்ல மாலுமி வேணும். அந்த மாலுமி நம்மளுடைய ஃபார்மல் நியூமராலஜியாக இருக்குது. கண்டிப்பாக அதுதான் உண்மை. ஸோ அது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். சும்மா 1 2 சொல்லிக்குவோம், எவ்வளோ தான் சொல்கிறது. நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்படுகிறது. அதனால் எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் சொல்லி தான் நீங்கள் புரிகிற நிலையில் நீங்கள் இல்லை. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும்.
உங்களுக்கு சொல்லக்கூடிய அப்போ இது எதை கம்பேர் பண்ணுறதுங்கிறது ஸ்டெபிலைசர். ஸ்டெபிலைசர் என்னென்ன பர்பஸ் ஆஃப் யூஸ் அப்படிங்கிறது அப்படி சும்மா ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுக்குறோம் இது. ஸோ கண்டிப்பாக இப்போ புரிஞ்சிருக்கும். ஓ, இதுக்காக தான் நியூமராலஜியில் பேர் மாற்றுறதா, இதுக்காக தான். நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் நானும் சொல்கிறேன். அதை தக்க வைக்கணும் இல்லையா? கண்டிப்பாக சார். நல்லா இருக்கணுங்கிற வார்த்தையையும் வாழ்க்கையும் ரெண்டுத்தையும், நீங்கள் நல்லா இருக்குன்றது வார்த்தை, நீங்கள் வாழ்கிறது வாழ்க்கை, வார்த்தையும் வாழ்க்கையும் தக்க வைக்கணும் இல்லையா? அதுக்கு இந்த ஃபார்மல் நியூமராலஜி உங்களை காப்பாற்ற தக்க வச்சு கொடுக்கும். கண்டிப்பாக சார். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஃபார்மேட் நியூமராலஜியை நான் ஏன் ஃபாலோ பண்ணணும்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான பதிலாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல மாலுமியோட அந்த கப்பலில் அழகாக பயணம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபார்மேட் நியூமராலஜி அப்படின்றது உங்களுக்கு அரை சேர்க்கும் அப்படின்றது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க சார். கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.